ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லே. Trusted for generation. உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்றைகளே உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜாரி. அனைத்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். மோல்டோவாவில் நடைபெற்ற தேர்தல் தொடர்பாக பார்ப்போம். மோல்டோவாவில் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல் நடந்து முடித்திருக்கின்றது. இதுக்கு பின்னணியில் அரசியல் நிறைய சூழ்ந்திருப்பது போல் தெரிகின்றது. இந்த தேர்தல் தொடர்பாக என்ன நடந்தது என்பதை கூறுவீர்கள்? ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு களமுனையாக மோல்டோவாவை இறக்குவதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மோல்டோவா ரொமேனியாவின் ஒரு எல்லை, உக்ரைன் எல்லை பகுதியில் இருக்கின்ற ஒரு நாடு, சிறிய நாடு. அங்கு கிட்டத்தட்ட 2.4 மில்லியன் மக்கள், 24 லட்சம் மக்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் அதனை இவர்கள் கைப்பற்றிய போது ரஷ்யா அதில் இருக்கின்ற ஒரு பகுதியை பிரித்து, அது டிரான்ஸ்நிஸ்ட்ரியா என்ற ஒரு பகுதி, அதை ஒரு நாடாக ரஷ்யா வைத்திருக்கின்றது. கிட்டத்தட்ட அதுல ஒரு 5 லட்சம் பேர் தான் இருக்கிறார்கள். அதை சுதந்திர நாடாக ரஷ்யா வைத்திருக்க. அங்கு 10,000 ரஷ்ய படையினரும் இருக்கிறார்கள். ரஷ்யாவுக்கு தெரியும் எங்கெங்க பிரச்சனை வரப்போகுதுன்றது என்றும் போது அதில் சிறிய சிறிய பகுதிகளை பிரித்து அதில் தங்கள் படையினரை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த பகுதியை பிடிப்பதற்கு உக்ரைனும் மோல்டோவாவும் சில சதி நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் ரஷ்யா தெளிவாக கூறிவிட்டது, அந்த பகுதி மீதான தாக்குதல் ரஷ்யா மீதான தாக்குதல் கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்பதால் அவர்கள் அதில் பெருசாக கை வைக்கவில்லை. ஆனால் மோல்டோவாவை எப்போதும் ஐரோப்பிய ஒன்றியம் தனக்கு சார்பான அரசைத்தான் அங்கு கொண்டிருக்கின்றது. இது ரஷ்யாவுக்கும் மேற்குலகத்துக்குமான கடும் போட்டியாகத்தான் இருக்கின்றது. அங்கு வந்த அரச தலைவர் மயா சண்டு, அவர் 2020ஆம் ஆண்டு மேற்குலகத்தால் கொண்டு வரப்பட்டவர். பிறகு 2024ஆம் ஆண்டு கடந்த வருடம் இடம்பெற்ற தேர்தலிலும் ஒரு மயிரிழையில் அவர் ஏதோ ஒரு பிரச்சனை, அதாவது எதிர்கட்சி தலைவர்களை தூக்கி சிறைக்குள் போட்டாவது அவர் வின் பண்ணி வந்திருந்தார். இப்போது நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்றிருந்தது ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன். அதில் ரஷ்யாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் திடைமறைவில் மோதிக்கொண்ட களமாகத்தான் இருந்தது. இறுதி நேரத்தில் ரஷ்யாவின் 2 பிரதான எதிர்கட்சிகள், ரஷ்யா சார்பான, அதாவது கிரேட்டர் மோல்டோவா, ஹார்ட் ஆஃப் மோல்டோவா என்ற 2 கட்சிகளையும் தடை செய்து விட்டார்கள். அதற்குரிய காரணம் அவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து காசு பணம் பெறுகிறது என்று சொல்லி தடை செய்து விட்டார்கள். அவ்வாறு தடை செய்த பிற்பாடு இடம்பெற்ற தேர்தலிலும் அவர்கள் அங்கு பெரும் 40% வாக்கைத்தான் உள்ளூரில் பெற்றுக்கொண்டார்கள். உடனடியாக அவர்கள் அதே சமயம் இன்னொரு திட்டத்தை வகுத்தார்கள் என்று சொன்னால், மோல்டோவா மக்கள் புலம்பெயர் மக்கள் இருக்கின்ற நாடுகளில் வாக்குச்சாவடியை வைத்தார்கள். கிட்டத்தட்ட 300 வாக்குச்சாவடிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன புலம்பெயர் தேசத்தில். அயர்லாண்டாக இருக்கலாம், ஐரோப்பாவாக இருக்கலாம், பிரித்தானியாவாக இருக்கலாம். அங்க புலம்பெயர் மக்கள் வாக்களிக்கலாம். இப்ப இப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு இருக்குமெண்டா யோசிச்சு பாருங்கள். இப்ப புலம்பெயர் மக்கள் வாக்களிக்கலாம், இலங்கையில் இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு தமிழ் பிரதிநிதிகளை தெரிவு செய்வது என்று சொன்னால் நிலைமை எவ்வாறு மாறி இருக்கும் என்று யோசிச்சு பாருங்கள் நீங்கள். ஆனால் இது மேற்குலகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு தேவையானதை செய்வார்கள். அதிலும் குறிப்பாக கூறுகிற இப்ப முதல் உள்ளூரில் தோல்வி அடைந்து விட்டார். எவ்வாறு வென்றார்கள் என்று சொன்னால், புலம்பெயர் தேசத்து வாக்குகளை எண்ணிய போது 50% மேற்பட்ட வாக்குகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றன. அதன் மூலம் நாடாளுமன்றத்தில் அவர்கள் வெற்றியீட்டியதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த புலம்பெயர் தேசத்தில் உங்களுக்கு தெரியும், நான் கூறினேன், கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் இருந்தாலும்
மோல்டோவியாவில் இருக்கிற மக்கள் அதிகளவான இடம்பெயர்ந்த மக்கள் ரஷ்யாவில் தான் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். அங்கு 2 வாக்குச்சாவடிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. 10,000 பேர் இருக்கின்ற அயர்லாந்தில் 12 வாக்குச்சாவடிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் ரஷ்யா மற்றது வேலைக்கே மூடிவிட்டார். 3 மணிக்கே வாக்குச்சாவடியை மூடிட்டார்கள் சில பல இடங்களில். இப்ப டிரான்சினிட்டாவில கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் இருந்தாலும் அங்கு 12 வாக்குப்பட்டி வச்சிருந்தது. அது 3 மணியோட மூடிட்டார்கள். ஏதோ ஒரு தில்லு முள்ளுத்தனங்கள் எல்லாவற்றையும் செய்து அதாவது இந்த டயஸ்போராவின் வாக்கில 85% மேற்குலகத்திலிருந்து போன வாக்கு கூறுகிறார்கள். யார் போட்டார்களோ எவர் போட்டார்களோ தெரியாது. இருந்தாலும் அவர்கள் கிட்டத்தட்ட 30 அனைத்துலக அமைப்புகளை சேர்ந்த 120 கண்காணிப்பாளர்களை கொண்டு சென்றிருந்தார்கள். அதில் 50 நாடுகளை சேர்ந்தவர்கள், அதில் ரஷ்யாவினரும் அடங்குவார்கள். ரஷ்யாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் திரைமறைவில் மோதிக்கொண்டாலும் அவர்கள் வெளிப்படையாக இதை காண்பிப்பதில்லை. எனவேதான் கண்காணிப்பு குழுவில ரஷ்யாவும் அங்கம் வகித்திருந்தது. ஏதோ என்ன நடந்தாலும் ஏதோ ஒரு வகையில் இந்த தேர்தலை ஒப்பேற்றி விட்டார்கள். அடுத்தது என்ன என்றால், இனி மோல்டோவாவை அடுத்த களமுனை ஒன்று திறக்கப் போகிறார்கள். அதற்காகத்தான் அதை ஐரோப்பிய ஒன்றியம் தனது கைக்குள் வைத்திருக்கிறார்கள். என்றால் ரஷ்யாவின் அந்த பகுதி இருக்கிறதான அதுல டிரான்ஸ்நிஸ்ட்ரியான்ற பகுதி, அதை கைப்பற்றினால் அந்த ஒடிசாவுக்கான பலப்படுத்தல், ரொமேனியாவுக்கான பலப்படுத்தல்கள், ரொமேனியாவில் இருக்கிற நேட்டோ தளத்துக்கான பலம் அதிகரிக்கும். அப்ப அதை கைப்பற்றுவது மோல்டோவாவில் ஒரு களமுனையாக திறப்பது. அப்ப அதாவது அந்த நாடுகளின் அரசு தலைவர்கள் கூட ஒன்றை யோசிக்க வேண்டும். தங்களை இவர்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள், ஒரு மோதலுக்குள் போக போறோம், நாங்கள் அழிய போறோம் என்பதற்கு அப்பால் தங்கள் பதவிக்காக அவர்கள் அவ்வாறு செய்கிறார்களோ தெரியவில்லை. ஆனால் நீங்க கூறினீர்கள் இது ஒரு சிக்கலை வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பது போல் நீங்கள் கூறுவதிலிருந்து நான் உணர்கிறேன். அதாவது மோல்டோவாவில் நடந்த தேர்தலில் ரஷ்யாவுக்கு சார்பானவர்கள் வாக்களித்தார்கள் என்று கூறினீர்கள், வெற்றி பெற்றார்கள் என்று கூறினீர்கள். இனி ரஷ்யாவில் 5 லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இவர்கள் தேர்தலை வைத்து வென்றாலும் ரஷ்யாவுடைய ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்க போகிறது. இது இவர்களுக்கு ஒரு சாதகமற்ற ஒரு சூழலைத்தான் ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். என்னன்னு சொன்னால், மோல்டோவா மேற்குலகத்துக்கு சார்பாக போன போதே இப்ப கிரைமியாவை எப்படி உக்ரைன்ல இருந்து ரஷ்யா முதலில் கைப்பற்றி வைத்திருந்ததோ அதே போல மோல்டோவாவில ஒரு துண்டை டிரான்ஸ்நிஸ்ட்ரியான்ற ஒரு துண்டை அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள். அதில் 10,000 ரஷ்ய படையினரும் இருக்கிறார்கள். அந்த படை ஒரு சுதந்திர நாடாக ரஷ்யா அறிவித்திருக்கிறது. இப்ப நீங்க பார்க்கலாம். இப்ப யாழ்ப்பாணத்துல 5 லட்சம் மக்கள் சொன்னால் அந்த 5 லட்சம் மக்கள் அளவான ஒரு பிரதேசம், யாழ்ப்பாணத்தை விட சிறிய பிரதேசம், அதை ஒரு நாடாக ரஷ்யா பிடித்து வைத்திருக்கிறது. தன் படையினரையும் 10,000 பேரையும் நிறுத்தி வைத்திருக்கின்றது. முடிஞ்சது. இதுதான் இந்த பூகோள அரசியல் என்று சொல்றது. இப்ப நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு போய், யுஎன்னுக்கு போய், ஐசிசிக்கு போய், ஐசிஜேக்கு போய் என்றதை விட சில சமயங்களில் இப்படி ஒரு நாடு திடீரென்று உருவாகிவிடும். பாருங்க. அப்ப நீங்கள் சொன்னது போல அதை ரஷ்யா உருவாக்குறது நீங்கள் கூறியது போதல்ல, இந்த மோல்டோவாக்கு ஒரு தொடர்ச்சியான தலையீடியாகத்தான் இருக்கும். இப்ப அதைத்தான் இவர்கள் அகற்றலாம் என்று யோசிக்கிறார்கள். அது முடியாத காரியமாக இருக்கின்றது. அடுத்ததாக நீங்க கூறியது போல 5 லட்சம் மக்கள் ரஷ்யாவில் இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் ஊடாகவும் ஒரு அழுத்தங்கள் வரும். இப்ப உக்ரைனும் நீங்க பார்க்கலாம். உக்ரைனிலிருந்து இடம்பெயர்ந்தவர்கள் 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு பெருமளவானவர்கள் சென்றது ரஷ்யாவுக்கு. ரஷ்யாவுடன் சண்டை என்று சொல்கிறார்கள், ரஷ்யா உக்ரைனாக்களை கொள்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் ரஷ்யா ஒன்றை கூறியிருக்கிறது, அதிகளவான உக்ரைனாக்கள் வாழ்வது தங்கள் நாட்டில் தான் அகதிகளாக சொல்லி, அவர்கள் அங்குதான் வாழ்கிறார்கள் என்று சொல்லி. இப்ப அதே போலதான் இந்த மோல்டோவா அதாவது ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம், மேற்குலக நாடுகள், நேட்டோவாக இருக்கலாம், அவர்கள் போலியாக பணங்களை கொடுத்து அந்த நாடுகளை அந்த நாடுகளின் தலைவர்களை தன்வசம் வைத்திருந்தாலும் அந்த நாடுகள் ஒரு உறுதித்தன்மையாக எதிர்காலத்தில் இருக்குமா என்றால் அது நான் நினைக்கல, இருக்க முடியாத ஒரு நிலையாகத்தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இதற்குடைய போலித்தன்மை வெளிப்பட்டுக் கொண்டு வருகின்றது. நாளாந்தம் நீங்கள் செய்திகளை பார்க்கும் பொழுது, சர்வதேச ஊடகங்களை பார்க்கும் பொழுது, சமூக வலைத்தளங்களை பார்க்கும் பொழுது இவர்களுடைய உண்மையான முகம் என்ன என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிக்கொண்டு வருகின்றார்கள். அதனால்தான் இவ்வளவு பிரச்சனைகளை நாங்கள் இந்த உலக பரப்பில் பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. நன்றி அரசுகளே. மோல்டோவாவில் நடந்த தேர்தல் தொடர்பான விடயங்களை உயிரோடு தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் என்பது நிகழ்ச்சி அடைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.
நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.